Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா business WhatsApp யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன ட்ரிக் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட business WhatsApp வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கீழ பாத்தீங்கன்னா டூல்ஸ் அப்படினு இருக்கு பாருங்க. சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படினா இதுல greeting message அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இது எதுக்காக பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க இப்போ உங்க கிளாஸ்க்கு நீங்க ஏதாவது கிளாஸ் போட்ருக்கீங்க. சோ கிளாஸ்க்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வராங்க இல்ல ஏதாவது business பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய என்குயரிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படினா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து டைப் பண்ணி மேனுவலா டைப் பண்ணி நம்ம மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ நீங்க இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து மேனுவலா டைப் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து உங்களுக்கு சாட் பண்ணி என்குயரி பண்ணும்போதே உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ சோ அதை இதுல டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படினா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்து போயிடும். சரிங்களா? சோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ greeting message அப்படிங்கறத அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி வரும். இதுல send greeting messageன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அது வந்து டிசேபிள்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து இந்த ஒரு பென்சில் ஐகான் இருக்கு பாருங்க. greeting message அப்படினு போட்டு கீழ please wait dear அப்படினு டிஃபால்ட்டா ஒரு மெசேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பென்சில் ஐகான் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த மெசேஜ் டிஃபால்ட்டான அந்த மெசேஜை நீங்க எரேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன டைப் பண்ணி சென்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ரிப்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. சோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழ ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். இதுல send to everyone அப்படினு இருக்கு பாருங்க. சோ இந்த இத கிளிக் பண்ணீங்க அப்படினா இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. everyone not in address book அதுக்கு அப்புறமா everyone except அதுக்கு அப்புறமா only send to அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா everyone அப்படினு கொடுத்தீங்கன்னா யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிப்ளை வந்து போய்டும். and everyone not in address book அப்படினு இருக்கு பாருங்க. சோ உங்க கான்டாக்ட்ல இல்லாத நம்பருக்கு வந்துட்டு only உங்க கான்டாக்ட்ல இல்லாதவங்க மெசேஜ் பண்ணா மட்டும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரிப்ளை போகும். and everyone except அப்படினா உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க யார் மெசேஜ் பண்ணா மட்டும் அவங்களுக்கு இந்த ரிப்ளை போக கூடாதுன்னு நினைச்சீங்களோ சோ அதுக்காக அந்த third one ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த fourth one ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யார் மெசேஜ் பண்ணா மட்டும் நீங்க அந்த மெசேஜ் அந்த ரிப்ளை வந்து அவங்களுக்கு போணும் அப்படிங்கறத நீங்க பர்టిక్యులரா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஒரு business பண்றீங்க அப்படினா நீங்க everyone அப்படிங்கறதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் போய்க்கோங்க. சோ இப்போ வந்துட்டு மேல சேவ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினா வாட்ஸ்அப் business யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.